சித்திரை மாதத்தில் வரக்கூடிய 10ஆம் தேதி துவங்குது. 10ஆம் தேதி உங்களுக்கு ஆற்றுல அழகர் இறங்குறதுக்கு முன்னாடி கோயிலேருந்து கிளம்பி வராரு. 11ஆம் தேதி எதிர் சேவை, 12ஆம் தேதி ஆற்றுல அழகர் இறங்குறாரு. அதே மாதிரி அந்த 5 நாள் திருவிழா ஆற்றுல அழகர் இறங்குறதுக்கப்புறம் தேனூர் மண்டபம், ராமையர் மண்டபம், இதில் வண்டியூர் தெப்பக்குளம், இது மாதிரி எல்லா இடத்துலையும் பெருமாள் எல்லா இடத்துலையும் திருவிழா முடித்து 5ஆவது நாள் திரும்பி போவார். திரும்பி போகும்போது புது வழியாக ரிசர்வ் லைன் வழியாக போய் அப்படியே திரும்ப அப்பந்திருப்பதி போய் அப்பந்திருப்பதியிலேருந்து நேராக மலைக்கு போவார். இந்த ஒரு திருவிழா ரொம்ப சிறப்பான திருவிழா. மதுரை அப்படின்னாலே அழகர் கோயில் திருவிழாங்கிறது ரொம்ப சிறப்பான திருவிழா. திருமலை நாயக்கர் காலத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வந்திருக்கு. ஏன்னா திருமலை நாயக்கர் காலத்தில் தான் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்டது, புனரமைக்கப்பட்டது. இது ஆதி காலத்து கோயிலாக இருந்தாலும் அது புனரமைக்கப்பட்டது மீனாட்சி கோயில் திருமலை நாயக்கர் காலத்தில் தான். அந்த திருவிழாவும் அழகர் கோயில் திருவிழாவும் இது ஒன்றா இணைச்சி செயல்பட்டது இந்த காலம்தான். இன்றைக்கும் அழகர் கள்ளழகராக திருக்கல்யாணத்துக்கு வர்றவர் இந்த பக்தர்களுடைய அந்த கூட்டத்தை தாக்கு பிடிக்காமல் அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒவ்வொரு கட்டளைகளையாக முடிச்சுட்டு வைகை ஆற்றுக்கு வரும்போது வைகையில் மழை பெஞ்சு வெள்ளம் போனதாகவும் அந்த வெள்ளத்தை தாண்டி அந்த கரைக்கு போக முடியாமல் இந்த கரையிலேயே திருக்கல்யாணத்துக்கு போகாமலே போனதாகவும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு நிகழ்வு இப்போ திருவிழாவாக நடக்குது அப்படிங்கிறது. இப்போ அழகருக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, ஒவ்வொரு ஐப்பசி மாதமும் பாருங்கள், சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தீர்த்த தொட்டியில் அவருக்கு தீர்த்தவாரி எடுப்பாங்க. ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி எடுப்பாங்க. அதனால் இந்த அழகருடைய திருவிழாவில் நாமெல்லாம் வைகை ஆற்றுல கலந்துக்கிட்டு இந்த திருவிழாவை சிறப்பாக நம்ம கும்பிடுறது மூலமாக நாமும் நம்ம குடும்பமும் வளமாக இருப்போம், நலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.